வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Yamahaல R15 V3S. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் வச்ச ஒரு வேரியன்ட்டு. இந்த வண்டி TN 60 நம்பர், தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நார்ஜினாமில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 75% இருக்கும். வயசெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பால் வச்சிருக்காரு கஸ்டமர். அதில் வண்டியோட சைடு பேனல்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட் டிஸ்க் அசம்பிளி பாருங்கள், நல்லா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். எதுவும் டேமேஜோ ஒரு மாதிரி பேடானதோ வெளுத்து போனோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். சைடு பேனலில் பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் ஒரு கோடு இருக்கும். பக்கத்தில் நிப்பாட்டிக்கிற வண்டியில் உரசிடுச்சு, வேறு ஒன்றும்லாம் இல்லை. சைடு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுறதுனால. டேங்க் பேனல்லாம் பாருங்கள், அதுலேயும் டேமேஜ் எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காது. நல்லா தெளிவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பார் கஸ்டமர். ரியர் பேனல்லாம் பாருங்கள், ஹேண்டில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் அதில் அடிக்கடி காலை மேலே தூக்கி போட்டு இறங்குற போது ஏதாவது அடிச்சு உடச்சிடுவாங்க, செஞ்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா இருக்கும். சின்ன ஒரு புள்ளி, ஒரு சின்ன கிராச் மட்டும் இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், ஒரு 60% அந்த ரேஞ்ச் இருக்குது. ரியர் டிஸ்கஸ் வந்து எல்லாமே பக்கம் வரைக்கும். சைலன்சர்லாம் பாருங்கள், அந்த கவர்லாம் கீழே போட்டு தேஞ்சு போகும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. கஸ்டமர் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 0015 அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு. ரியர் இண்டிகேட்டர் மட்டும் லைட்டாக டேமேஜாக இருக்குது, அதை நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் வந்து பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75% மேலேயே இருக்குது. அட்ஜஸ்டர் எல்லாமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கேவும். சரிண்ணா, அந்த டயர் மானிட்டரிங், ப்ரெஷர் மானிட்டர் ஸ்டிக்கர் கூட நெகிழிக்கல, அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டியாக. டேங்க் பீஸ் எல்லாமே பார்த்தோமா, லெஃப்ட் சைடு பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. தெளிவாக இருக்கும் வண்டி. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சரி ஓகே வண்டி நல்லாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு. மீட்டர்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்களே பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. 8272 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருந்துச்சு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான், நீங்கள் செக் பண்ணுறதான் செக் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக தான் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. அது ரேடியேட்டர் ஃபேன் ஓடாமல் இருந்துச்சு, அதனால் நாங்கள் கொண்டு போய் ரேடியேட்டர் ஃபேன், இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றிட்டு கொண்டு வந்தோம். ரேடியேட்டர் ஃபேன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா. அது அடிக்கடி R15 MT15 வேலை செய்யாது வண்டியில். சும்மா பாட்டி வச்சுருந்தா கூட சில நேரம் வேலையாயிரும் அந்த ஃபேன் மட்டும். அதனால் நாங்கள் பூஸ் மாற்றிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க தரவா. உங்கள் சைடு நீங்கள் யாரும் மெக்கானிக் விட்டு வரணும் செக் பண்ணுறா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் நாங்கள் வண்டி தெளிவாக தான் வச்சுருப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கும், நாங்கள் லோன்ஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவோம். வெளியூர்லேருந்து வரவங்க நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.